அனைவருக்கும் வணக்கம். 28ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்கள் என்ன, இவர்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, இவர்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும், எந்தெந்த விஷயங்கள்ல மிக அபரிவிதமான மாற்றம் ஏற்படும் என்பதை இந்த வீடியோ பதிவில் சற்று விரிவாக பார்க்கலாம். 1 முதல் 31ஆம் தேதி வரை பிறந்தவர்களுடைய பொதுவாக குணங்கள் என்ன, பிரமிக்க வைக்கும் குணங்கள் என்ன என்பதை பதிவிட்டுள்ளோம். அதை பாருங்கள், தங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். 28ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்களை பொறுத்த வரைக்கும் 28 என்ற எண்ணில் 2, 8 என்ற எண் 2 எண்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த 2 எண்களின் கூட்டுத்தொகையானது 10 என கிடைக்கிறதுங்க. 10 என்பதில் 1 என்ற எண்ணானது வருகிறது. இப்படி 1, 2, 8 என்ற 3 எண்களின் ஆதிக்கம் கொண்டவர்களாக பார்க்கப்படுகின்றனர். அதே சமயம் முழுமையான ஆதிக்கம் 1 என்ற எண்ணில் கொண்டவர்களாக இந்த 28ஆம் தேதியில் பிறந்தவர்கள் பார்க்கப்படுகின்றனர். ஏனென்றால் 28ஆம் தேதியில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய அற்புதமான மாறுதல்கள் நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. முற்றிலும் 1 என்ற கூட்டுத்தொகை கிடைப்பதால் சூரியனை போல் தனிச்சு செயல்படக்கூடிய நபர்களாகவும், சூரியனுடைய வெளிச்சம் எப்படி மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக அமைகிறதோ தங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக மாற்றக்கூடிய ஒரு சிறந்த உயர்ந்த எண்ணம் கொண்டவர்களாகவும் இந்த 28ஆம் தேதியில் பிறந்தவர்கள் செயல்படக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். அனைத்து விஷயங்களையும் நன்கு கற்று தேர்ந்தறிந்தவர்களாகவும் இருக்கின்றனர். மற்றவர்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களை அதீத ஆர்வத்துடன் செய்யக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். சூரியனின் சாராம்சம் இவர்களுடைய வாழ்வில் முழுமையாக தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயம் 2, 8 என்ற எண்களும் இடம்பெற்றுள்ளன. இந்த 2 என்பது சந்திரனின் அமைப்பை கொண்ட எண்ணாக பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே சந்திரன் அதிகமாக இருந்தால் அறிவாற்றல் மிக்கவர்களாக பார்க்கப்படுகின்றனர். 2 என்ற எண் வந்திருப்பதால் 28ஆம் தேதியில் பிறந்தவர்களும் அதீத அறிவாற்றல் பெற்றவர்களாக நிச்சயமாக இருப்பார்கள். இவர்களுடைய அறிவுத்திறன் என்பது மற்றவர்களை வியக்க வைக்கக்கூடிய வகையில் இருக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை. மேலும் சந்திரன் எப்படி சூரியனுடைய ஒளியை பிரகாசிக்கிறதோ அதே போன்று வெளி உலக அறிவை அப்படியே உள்ளே கிரகித்து கொண்டு அதை அப்படியே வெளியில் காட்டக்கூடிய ஒரு நபர்களாகவும் மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக செயல்படக்கூடிய சிறந்த நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர் இந்த 28ஆம் தேதியில் பிறந்தவர்கள். மேலும் 8 என்ற எண் சனியின் அமைப்பை குறிக்கக்கூடிய எண்ணாக பார்க்கப்படுதுங்க. சனியினுடைய சாராம்சம் சில விஷயங்கள்ல மிகவும் அதீதமாக வெளிப்படும் இந்த 28 என்ற தேதியில் பிறந்தவர்களுக்கு. ஏனென்றால் தொழில்துறைக்கு மிக அதீத நன்மை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் என்பதால் தொழில்துறையில மிக பெரிய அளவிற்கு யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு வளர்ச்சியை பெறக்கூடிய நபர்களாகவும் புகழ்ல திளைக்கக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். மற்றவர்களுக்கு அதீதமான வேலை வாய்ப்பை உருவாக்கி தரக்கூடிய நபர்களாகவும் இந்த 28ஆம் தேதியில் பிறந்த நபர்கள் இருப்பார்கள். மேலும் இவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்கள்ல பார்க்கப்படும் போது இவர்களுடைய எண்ணம் மிகவும் சுத்தமானதாகவும் பரிசுத்தமான எண்ணங்களை கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர். இவர்களுடைய எண்ணங்கள்ல கூட சற்று ஏமாற்றுத்தனமான எண்ணமோ அல்லது எதிர்மறையான சிந்தனைகளோ இல்லாத ஒரு சிறந்த நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். 28ஆம் தேதியில் பிறந்தவர்கள் மிகவும் கவர்ச்சியான மென்மையான இயல்பு கொண்டவர்களாகவும் அனைவருடனும் இலகிய மனதுடன் பழகக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். மற்றவர்களுடைய துன்பத்தை கேட்டு துடிதுடித்து போகக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றனர். அதை தீர்ப்பதற்கான நல்ல பல வழிகளை சொல்லக்கூடியவர்களாகவும் அதை முன்னின்று தீர்க்கக்கூடிய ஒரு சிறந்த தீர்வாளர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர் இந்த 28ஆம் தேதியில் பிறந்தவர்கள். மேலும் இவர்களுடைய பேச்சு என்பது மிக பெரிய ஒரு பலமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மற்றவர்களை புண்படுத்தும்படி பேச மாட்டார்கள். மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படி கருத்துக்கள் அனைத்தையும் சாதுரியமாக கூறக்கூடிய தனித்திறமை பெற்றவர்களாக பார்க்கப்படுகின்றனர். எந்த ஒரு செயல் செய்தாலும் அதை இன்முகத்துடன் செய்யக்கூடிய நபர்களாகவும், மிக கடினமான சொற்களை சொன்னாலும் கூட அதை புன்முகத்தோடு சொல்லும் போது அவை பெரிய அளவிற்கு மற்றவர்களை தாக்கக்கூடிய வகையில் இருக்காது. இது 28ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய மிக பிரமிக்க வைக்கும் குணமாகவும் இயல்பாகவும் பார்க்கப்படுகிறது. சிலருக்கு பெண் தன்மை சற்று கூடுதலாக கலந்திருக்கும். யாரையும் எளிதில் நம்பி விடுவார்கள். இதுதான் இவர்களுடைய மிகப்பெரிய பலவீனமாக பார்க்கப்படுகிறது. தோல்விக்கு மிக முக்கியமான காரணமும் இதுதான் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் மற்றவர்களை எளிதில் நம்புவது மற்றவர்கள் இவர்களை எளிதில் ஏமாற்றுவதற்காக பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பை கூடுதலாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய பலவீனமாக பார்க்கப்படுகிறது. தன்னுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய தவறுகளை மற்றவர்கள் குறை கொள்ளாமல் இருப்பதற்கு மிக சிறந்த முன்னுதாரணமாக செயல்பட வேண்டும் என்ற அதீத எண்ணம் கொண்டவர்களாக இருக்கின்றனர். இதை பெரும்பாலும்
செய்து காட்டணும் அப்படிங்கிற துடிப்புடன் செயல்படக்கூடியவர்களாகவும் இருக்கின்றனர். குறை கூறாமல் தான் நடந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துடன் அத்தனை விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய நபர்களாக இருக்கின்றனர் என்பதில் ஆச்சரியமே இல்லை. மேலும் இவர்களுக்கு சில எதிர்பாராத சம்பவங்கள் நடைபெற்றாலும் அதை இன்முகத்துடன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களாக தான் இருக்கின்றனர் இந்த 28ஆம் தேதியில் பிறந்தவர்கள். சில விஷயங்கள்ல எளிதில் நம்பாம இருக்கக்கூடிய தன்மையும் இவர்களிடம் இருக்கிறது. அப்படி ஒருவரை நம்பிவிட்டார் என்றால் மிக பெரிய அளவிற்கு நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நம்பி கெட்டவங்களும் நம்பாமல் கெட்டவர்களும் இருக்கலாம். 28ஆம் தேதியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் நம்பி கெட்டவர்களாக தான் இருப்பார்கள். அதே சமயம் நம்பாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல சில முன்னேற்றமும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இவர்கள் இலகிய மனமும் தியாக குணமும் கொண்டவர்கள் என்பதால் எளிதில் சில விஷயங்கள்ல ஏமாற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதே சமயம் பல விஷயங்கள் இவர்களுக்கு தாமாகவே கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அதீதமாக இருக்கிறது. மற்றவர்களை புண்படுத்தக்கூடாது என்ற உயர்ந்த சிந்தனையுடன் செயல்படுவதால் இவர்களுக்கு மற்ற விஷயங்கள் அனைத்தும் தாமாகவே கிடைக்கும் என்பதில் ஆச்சரியமே இல்லை. மேலும் இவர்களுக்கு தெய்வீக நம்பிக்கை தெய்வீக வழிபாடு என்பது சற்று கூடுதலாகவே இருக்கும். மற்றவர்களை விட தெய்வீக மனப்பான்மை என்பது சற்று அதிகமாக கொண்ட நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். இவர்களுடைய வெளி தோற்றத்தில் கம்பீரமான ஒரு மனநிலையும் வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாக இருக்கின்றனர். ஆனால் அதே சமயம் உள் தோற்றத்தை பார்த்தால் குழந்தை போன்ற மென்மையான குணம் கொண்டவர்களாக இருக்கின்றனர். இவர்களுடைய குணம் என்பது இவர்களுக்கு மிகப்பெரிய பலமாகவும் பார்க்கப்படுகிறது. அதே சமயம் பல நேரங்களில் மிகப்பெரிய பலவீனமாகவும் அமைந்து விடுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் அறிவாற்றல், சனியின் ஆதிக்கம் மற்றும் சூரியனின் ஆதிக்கம் மிக வலுவாக பெற்றவர்கள். அதீதமாக அனைத்து துறையிலும் சாதனை புரியக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். நண்பர்கள் கிடைப்பார்கள். இவர்களுக்கு அனைத்து விஷயங்களிலும் தான் உயர்வதை விட தன்னை சுற்றி உள்ளவர்களும் உயர வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்துடன் உழைக்கக்கூடிய நபர்களாக இருப்பதால் மிகப்பெரிய அளவிற்கு நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். புன்னகை கலந்து பேசும் இவர்களுடைய பேச்சாற்றல் என்பது மிக அதீதமான நேர்த்தியான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சிரிப்பு கலந்த முகத்துடன் பேசக்கூடிய கவர்ச்சியான விஷயங்கள் அனைத்துமே அனைவரையும் கட்டி போடக்கூடிய வகையில் இருப்பது இவர்களுடைய மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது. பூரிப்பான இதயம் படைத்தவர்களாகவும் அதனால் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நபர்களாகவும் மன நிம்மதி என்பது மற்றவர்களை விட சற்று கூடுதலாக கிடைக்கக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றன. கண் பார்வை, வசீகரமான செயல்பாடுகள், கூர்மையான அறிவாற்றல் போன்ற அனைத்துமே இவர்களுக்கு இருக்கும். இவர்களுடைய தனித்திறமையை பயன்படுத்தி கலை மற்றும் அரசியல் போன்ற துறைகளில் பல்வேறு விதமான சாதனைகளை புரிவார்கள். பல எதிர்பாராத திறமைகளை தன்னுக்குள் அடக்கி வைத்திருப்பவர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். பெரியவர்களின் கட்டுப்பாட்டிற்குள் நடக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். தனக்கு சரி என்று ஒரு விஷயம் சரி என தோன்றிவிட்டால் அந்த விஷயத்தை எதிர்க்காக கொண்டாலும் அதை எதிர்த்து மிக பெரிய அளவிற்கு வெற்றி பெறக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். மேலும் இவர்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயலில் அதீத எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கின்றனர். மேலும் எதை செய்தாலும் கண்ணும் கருத்துமாக செய்வதால் அதில் அதீதமான வெற்றி கிடைத்து வாழ்வில் மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பு பெரும்பாலும் இந்த 28ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு மிக அதீதமாக கிடைக்கிறது. இப்படி 28ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்கள் இருக்க பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை பார்த்தோம். 1 முதல் 31ஆம் தேதி வரை பிறந்தவர்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை பதிவிட்டுள்ளோம். மேலும் 1 முதல் 31ஆம் தேதி வரை பிறந்தவர்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும் என்பதையும் பதிவிட்டுள்ளோம். அதையும் பாருங்கள். தங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை.